தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே குழந்தைகள் நல மருத்துவரின் காரை வழிமறித்து தகராறு செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. குழந்தைகள் நல மருத்துவரின் காரை மறித்து தாக்குதல் மருத்துவர் கொடுத்த புகாரின் பேரில் 2 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஐயாசாமி அவர் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்ற நிலையில் தனியார் மருத்துவமனையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் நேற்று இரவு தஞ்சையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று வீடு திரும்பி கொண்டிருந்த பொழுது கண்டியன் தெரு ஆற்றங்கரை பகுதியில் குடிபோதையில் இருந்த 2 நபர்களும் திடீரென அவரது காரை வழிமறித்து மருத்துவரின் உறவினரை தாக்கியும் மருத்துவரையும் அவரது பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதை பற்றி தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அவர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது. முற்பட பொழுது போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் இது பற்றி பட்டுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் டாக்டர் ஐயாசாமி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர்கள் பாலா என்கின்ற கங்கநாதர், தினேஷ் என்பது இவர்கள் இருவரும் குடிபோதையில் ரகளை ஈடுபட்டு வருகிறது என்று தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து இருவரும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது சம்பவம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நிகழ்ந்து வருகிறதா? டாக்டர், நர்ஸு, பேஷண்ட் மற்றும் அவர்கள் பாதுகாப்பு இல்லை என சக மருத்துவர்கள், சக நர்ஸுகள் இதை வேதனை தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மேற்படி மீண்டும் அவர்களை இதுபோல் சம்பவத்தில் ஈடுபடாத அளவுக்கு அதிக தண்டனை வாங்கி தருமாறு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கூறுகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.